கண்டிப்பாப்பா. நான் வணங்குற அந்த முருகன் அதுக்கு வழி செய்வான்ப்பா. அந்த நம்பிக்கை இருக்கு. பாட்டி, உங்க முருகனும் இந்த ராஜாவும் சேர்ந்து நடத்தி காட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் கண்ணு இருக்கிறேன். ஆமா, என்ன திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. அம்மாவும் சித்தியும் 2 நாள் ஊர்ல இல்ல, அதான் இங்க உங்களோட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தோம். சரி, ஓ அம்மாவும் சித்தி எங்க போயிருக்காங்க? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகும். அவதான் ஜெயிப்பான்னு எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்கு? சரி போட்டோம், ஏதோ ஒரு மன திருப்திக்கு போயிருக்கா போல இருக்கு. போயிட்டு வரட்டும். பாட்டி, 2 நாளைக்கு உங்களோட தான் இருக்க போறோம். 2 நாளைக்கு என்ன, நிறைய நாளைக்கு இருங்கன்றல. என் புள்ள வாங்க வாங்க வாங்க. சாத்தி பாட்டி, எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன்டா, ஒரு பிரச்சனை இல்ல. தலையில அடிபட்டுச்சு, இப்ப எப்படி இருக்கு? சின்ன காயம்தான், எல்லாம் சரியாயிடும். வாயா ராசராசா, நீ வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. வாயா மயிலு. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? வேலைக்கு மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்களா? நான் நல்லா இருக்கையா, மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன். நீ வேணா பாரு, சீக்கிரத்திலே பழைய மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். பாட்டி, பழசெல்லாம் விட்டுருங்க. சீக்கிரமே உங்க கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சு உங்க பேத்திகளோடையும் உங்க கொள்ளு பேத்திகளோடையும் உங்க கொள்ளு பேரங்களுடைய சந்தோஷம் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டியா. அம்மா ஊர்ல இல்லாததுனால பாட்டி வீட்டுக்கு வந்து இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது. அவங்க இருந்திருந்தா இப்படியெல்லாம் வந்து ஜாலியாவே இருக்க முடியாது. என்ன ரேவதி, இந்த நேரத்துல அத்தைய பத்தி பேசி பீதியை கிளப்புற? ஏதோ 2 நாள் அவங்க இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்பவும் தேவையில்லாம அவங்கள பத்தி பேசி டென்ஷன் படுத்துற நீ. இப்ப கூட அவங்க இங்க இருந்தோ பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்னங்க, என் அம்மாவை பத்தி இப்படியா சொல்றீங்க? இருங்க, அம்மா வரட்ட சொல்றேன். அம்மா தாயே, மைண்ட் வயசு நினைச்சு ஓப்பனா பேசிட்டேன். தயவு செஞ்சு அத்தை கிட்ட சொல்லிராத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா. பாக்கியம், சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க அத சொல்லுங்க. பாட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய சொல்லுங்க பாட்டி. அப்படி இல்லடா கண்ணு, நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ அதை சொல்லுங்க, செய்ய சொல்றேன். அக்கா, அக்கா, நீங்க சொன்னீங்கன்னே நாங்க இவனை கூட்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். என்னடா சண்முகம், நம்ம பசங்க வந்து வட்டி காசு கேட்டா தர முடியாதுன்னு சொன்னியாமே,
பசங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அம்மா, உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு மேல நான் வட்டி கொடுத்துட்டேம்மா. இன்னும் வட்டி கேட்டா எப்படிமா? அதான் முடியாதுன்னு சொன்னம்மா. அக்கா, உங்ககிட்ட எவ்வளவு தும்ரா பேசுறான் பாருங்கக்கா. நீங்க சரின்னு சொல்லுங்கக்கா, இவன் கதை எங்கேயே முடிச்சிடறேன். டே அவசரப்படாதடா. நம்ம சண்முகம் சொல்றதும் கரெக்ட் தானே. அவன் உண்மையதான் சொல்லிருக்கான். அசலுக்கு மேல வட்டி நிறைய கொடுத்துட்டதா சொல்றான். அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னக்கா இவன் சொல்றத சரின்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. சண்முகம், உன்னை நான் பாராட்டுறேன்டா. என்கிட்ட யாருமே இந்த மாதிரி எதிர்த்து பேச மாட்டாங்கடா. அதான்டா பிரச்சனையே. இப்போ நீ துணிஞ்சு பேசிட்ட. எனக்கு சந்தோஷமா இருக்குடா. உன் துணிச்சல பாராட்டி உனக்கு விருந்து வைக்கலான்னு இருக்க. நீ சாப்பிட்டுட்டு தான் போணும். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாமா. இல்ல சண்முகம், என்னை எதிர்த்து பேசிட்டு நீ அப்படியே போயிடக்கூடாது. உனக்கு நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சு அனுப்பலான்னு நினைக்கிறேன். நான் அநியாயத்துக்கு வட்டி வாங்குறதா சொல்லிருக்கல. நீ சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சுது. இதெல்லாம் புரிய வச்ச உன்னை எப்படிடா சும்மா அனுப்ப முடியும்? நல்லா கவனிச்சுத்தானே அனுப்ப முடியும்.